ஹலோ ஆல் வணக்கம். இந்த செஷனில் டெஸ்டென்ஜியோட ஒன் ஆஃப் த டாப்பிக்கான பேராமீட்டர்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? பேராமீட்டர்ஸ் இன் டெஸ்டென்ஜி. டெஸ்டென்ஜினாலே அனடேஷன்ஸ் அட் டெஸ்ட் மெத்தட், அட் பிஃபோர் மெத்தட், அட் ஆஃப்டர் மெத்தட்னு ஒவ்வொரு மெத்தடுக்கு மேலேயும் ஒரு அனடேஷனை பயன்படுத்துவோம். அது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். இதை பற்றின டீட்டெயில்டு செஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அட் பேராமீட்டர் அனடேஷன்ஸ் என்ன பண்ணும்? இது என்ன பண்ணுன்னா ஒரு டெஸ்ட் மெத்தடுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அட் பேராமீட்டர்ஸ்ன்ற இந்த அனடேஷனை இந்த டெஸ்ட் மெத்தடோட சேர்ந்து கூட பயன்படுத்துறதுனால சரியா நம்மளால இங்க வேல்யூஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் டேட்டா சம்திங் ஆர் இன்ட் வேல்யூ ஏதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ண போகுது, இதுக்கு டேட்டாவை கொண்டு வர போகுது. சிம்பிள். ஓகேவா? இதை டீட்டெயிலாக ப்ரோக்ராமில் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம்லேயே பார்ப்போம். ஸோ என்னோட தேவை என்னன்னா இந்த மாதிரி காலேஜ் கோர்ஸ் லிஸ்ட்ன்ற இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணணும், குரோமில் லான்ச் பண்ணணும். சரியா? இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேராமீட்டர் ப்ரோக்ராம் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு டெஸ்ட் மெத்தட் இருக்குது, சிம்பிள் டெஸ்ட் மெத்தட். இந்த டெஸ்ட் மெத்தட் நேம் வந்து டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் காலேஜ். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், அப்புறம் நம்ம இப்போ காமிச்ச அந்த யூஆர்எல் லோட் பண்ணுறோம் காலேஜ் கோர்ஸ். ஓகேவா? அண்ட் விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதை நான் எக்ஸாம்பிள் ரன் பண்ண போகிறேன். அதனால இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக ரன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிவிட்டு testng.xmlக்குள்ளே போகிறேன். இங்கே ஒரு சூட் இருக்குது. சரியா? சூட் நேம் ஈக்குவல் டு ஆட்டோமேஷன் சூட். இதுக்குள்ள ஒரு டெஸ்ட் டேக் இருக்கு. இதுக்குள்ள தான் கிளாஸஸ் டேக் இருக்கு. இதுல நம்ம மென்ஷன் பண்ற ஒவ்வொரு கிளாஸும் ரன் ஆகும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுக்குள்ள இருக்கிற கிளாஸஸ்ல ஒன் ஆஃப் த கிளாஸ் நேம் ஈக்குவல் டு காலேஜ் டாட் ஃபார்ம்ஸ், அதாவது காலேஜ்ன்ற பேக்கேஜ் டாட் ஃபார்ம்ஸ், அதாவது காலேஜ் டாட் ஃபார்ம்ஸ்ன்ற பேக்கேஜ்குள்ள பேராமீட்டர் ப்ரோக்ராம்ன்ற கிளாஸ் இருக்குன்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம ரன் பண்ணாலே அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே தான் நம்மளோட பேராமீட்டர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து ப்ரௌசர் குரோமில் தான் ரன் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரன் டைமில் இன்புட் வந்து குரோம் இருந்ததுன்னா குரோம் ப்ரௌசரை லான்ச் பண்ணணும். அதில் இந்த யூஆர் லோட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இதுவே ஃபயர் ஃபாக்ஸ்னு இன்புட் வந்ததுன்னா பேராமீட்டரில் நான் ஃபயர் ஃபாக்ஸில் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும். இந்த மாதிரி டைனமிக்காக என் அப்ளிகேஷன் கோடு ஒர்க் ஆக போகுது பேஸ்ட் ஆன் த இன்புட் ஃப்ரம் த பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டிரைவர் ஈக்குவல் டு நல். ஸோ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல, இந்த மெத்தடுக்கு எப்படி இன்புட் கிடைக்கும், இந்த பேராமீட்டரை யாராவது பாஸ் பண்ணா ஸ்ட்ரிங் ப்ரௌசர். சரியா? இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸை டிக்ளேர் தான் பண்ணுறோம். டெஸ்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும் இல்லையா, அப்போ யாரும் வேல்யூ பாஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப் அஸ்யூமிங் ப்ரௌசருக்கு வேல்யூ வருதுன்னு வச்சுப்போம். எப்படி வேல்யூ பாஸ் பண்ண நான் சொல்ல போகிறேன். பட் இங்கே டிக்ளேர் பண்ண இந்த பேராமீட்டர் ப்ரௌசர் ஒரு ஸ்ட்ரிங்ன்றதுனால ஓகே டாட் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்ல ப்ரௌசர் குரோம்னு போடுவோம். பாஸ் பண்ற அந்த ப்ரௌசர் குரோமா இருக்கும் பட்சத்தில் நம்ம குரோம் ப்ரௌசருக்கான லாஜிக் எழுத போறோம். டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். எல்ஸ் இஃப் ஓகேவா, ப்ரௌசர் டாட் ஈக்குவல்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ். எல்சிஃப்ல ப்ரௌசர் ஸ்ட்ரிங் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் நம்ம கம்பேர் பண்ற ஸ்ட்ரிங் ஃபயர்ஃபாக்ஸா இருக்கும் பட்சத்தில் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ். இன்னொரு கண்டிஷன் எல்சிஃப் சேம் தான் ப்ரௌசர் ஈக்குவல்ஸ் எட்ஜ்.
இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறோம். சரியா? டிரைவர் ஈக்குவல் டு எட்ஜ் டிரைவர். ஓகே, இதுக்கப்புறமா இந்த டிரைவர் மேபி க்ரௌம் டிரைவர், மேபி ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அது அசைன் ஆகும். அந்த டிரைவர் மூலமா நம்ம அப்ளிகேஷன் லோட் பண்றோம், மேக்ஸிமைஸ் பண்றோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, மெத்தட் ஓகே கிளீனா இருக்கு, இந்த ப்ரௌசர்ன்றதுக்கு வேல்யூ யார் கொடுப்பா, அதான் கேள்வி. அதுக்கு தான் நீங்க அட் பேராமீட்டர்ஸ்னு ஒரு அனோட்டேஷனை அந்த டெஸ்ட் மெத்தட்ல போடணும். அட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இதை நீங்க போட்டோமே இந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆகும். import org testng.annotations.parameter. இதை எடுத்துட்டோம்னா எரர் காட்டும். பாருங்க, எரர் காட்டும். இதை நீங்க என்ன பண்ண, மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா import parameters org testng.annotation. இங்க testng இல்லாமலும் சில இம்போர்ட் காட்டுதுல, நம்ம testng parameters இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அனோட்டேஷன்ஸ் ரெடி. இப்போ இந்த அனோட்டேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன பாராமீட்டர் நேமோ அதை திரும்பவும் இங்க கொடுக்கணும். இங்க பாராமீட்டர் நேம் என்னது, இதான் ஒரு மெத்தட்னா அந்த மெத்தடுக்குள்ள இருக்கிறது தான், இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் பாராமீட்டர்ஸ். இப்போ இங்க ஒரே ஒரு பாராமீட்டர் இருக்கு, ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். கரெக்டா? ஸ்ட்ரிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ற பாராமீட்டர் ப்ரௌசர். பாராமீட்டர் நேம் நீங்க இங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ அனோட்டேஷன்ஸ் மூலமா நான் முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட இந்த டெஸ்ட் மெத்தடுக்கு ஒரு பாராமீட்டர் நேம் இருக்கு, அது ஆஃப் டைப் ஸ்ட்ரிங்ன்றத இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த பாராமீட்டர் நேமையும் இங்க கொடுத்துட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூட்டு டெஸ்ட் கிளாஸ்க்குள்ள நம்ம கிளாஸ் இருக்குல்ல, இப்போ இந்த சூட் லெவல்ல நான் என்ன பண்ண போறேன்னா பாராமீட்டர்னு ஒரு டேக் கொடுக்க போறேன். பாருங்க, பாராமீட்டர் அதுவே ஆட்ரிபியூட்ஸை ஃபில் பண்ணுது. பாருங்க, பாராமீட்டர் நேம்னு ஒன்று வேணும், வேல்யூன்னு ஒன்று வேணும், அண்ட் பாராமீட்டர் டேக் க்ளோஸும் ஆகணும். இது ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். இப்போ இந்த பாராமீட்டருக்கான நேம் தான் நம்ம ப்ரௌசர்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? இந்த ப்ரோக்ராம்ல பாராமீட்டர் நேம் வந்து அனோட்டேஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோம், ப்ரௌசர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேக்ல பாராமீட்டர் நேம் அதே ப்ரௌசர்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து குரோம்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்றேன். ரன் as testng suite. பாத்தீங்களா, எனக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு, குரோம்ல யூஆர்எல் லோட் ஆயிருக்கு. சரியா? ஏன்னா இந்த டெஸ்ட் மெத்தட் குரோம்ல தான் ரன் ஆகணும்னு நான் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை எட்ஜ்னு மாற்ற போறேன். ஓகேவா? ப்ரௌசர் வேல்யூ ஈக்குவல் டு எட்ஜ். ரன் பண்றேன். ரன் as testng suite. பாருங்க, எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. இங்க என்ன ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு, இது எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் பீங் கண்ட்ரோல். ஸோ எட்ஜ் ப்ரௌசர்ல அப்ளிகேஷன் யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெனிஃபிட் தான் பாராமீட்டர் யூஸ் ஆகுது. இப்போ இந்த பாராமீட்டர் டேகை சூட் லெவலில் கொடுத்தா இந்த மாதிரி நம்ம எத்தனை டெஸ்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த எல்லா ப்ரோக்ராமும் இங்க இருக்கிற பாராமீட்டர் நேம் அதோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கும், அதோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கும். இதுவே நீங்க டெஸ்ட் லெவலில் கொடுக்கலாம். வேணும்னா டெஸ்ட் லெவல்லையும் டெஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கிளாஸஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி லைன்ல கொடுக்கலாம். இப்போவும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரியா? இப்போ எட்ஜில் தான் ஓப்பன் ஆகுது, ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, பாஸ். ஆனா இதுல என்ன லிமிடேஷன்ஸ்னா, இதே மாதிரி நீங்க இன்னொரு டெஸ்ட், ஒரு சூட்குள்ள மல்டிபிள் டெஸ்ட் இருக்கலாம். கரெக்டா? நீங்க இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு டெம்பரரியா இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், அங்கேயும் சேம் ப்ரோக்ராம் தான் கிளாஸா இருக்கு. ஆனா இப்போ இந்த மொத்த எக்ஸ்எம்எல் ரன் ஆகும்போது இந்த டெஸ்ட்டுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்ல, அப்ப அதுக்கான பாராமீட்டர் இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எரரே அடிக்காது. ஆனா இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது பாராமீட்டர் என்னன்னே தெரியாது, நல்லுன்னு அடிக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது. புரியுதா? அப்ப
டெஸ்ட்டுக்குள்ள பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா மேக் ஷுர் இந்த பேராமீட்டர் இந்த டெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கிளாஸஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ள கொடுக்கலாம். இல்லை எனக்கு எல்லா டெஸ்ட்ல இருக்கிற கிளாஸஸ்க்கும் தேவைப்படும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டூட் லெவலில் கொடுத்துட்டா இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நான் ஒரு டெஸ்ட்டை இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மல்டிபிள் பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இது அடுத்த பாயிண்ட். மோர் தேன் ஒன். இப்போ நம்ம சினாரியோக்கு செகண்ட் பேராமீட்டர் நேம் வந்து யூஆர்எல் சரியா? வேல்யூ வந்து அந்த அப்ளிகேஷன் யூஆர்எல் நம்ம பேராமீட்டர் பண்ணலாம். இதான யூஆர்எல். இது நம்ம இதையும் பேராமீட்டர்ல கொண்டு வந்துடலாம். https ganesh.github.io/college course இதான் இதோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் இந்த வேல்யூவை வந்து நம்ம அந்த கோட்ல பாஸ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், இங்கே டிஃபைன் மட்டும் பண்ணால் போதாது. அகெயின் நான் பேராமீட்டர் ப்ரோக்ராமில் பேராமீட்டர்ஸ் அனடேஷன்ஸில் இப்போ ஒன்று தான் இருக்குது கரெக்டாக. ப்ரௌசர் ஒன்று இருக்குது. இதில் கமா யூஆர்எல்னு பாஸ் பண்ணோம். அந்த யூஆர்எல் என்னது கேப்ஸில் இருக்கா, என்ன இருக்குது, ஸ்மால் இருக்குது யூஆர்எல் சரியா? யூஆர்எல் பாஸ் பண்ணியாச்சு. கமா 2 பேராமீட்டர். இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் பயன்படுத்தும் போது வெறும் கமான்னு போட்டால் இது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதோட நேச்சர் என்னன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நீங்கள் கொடுக்கணும். மோர் தேன் ஒன் வேல்யூ இருந்ததுன்னா டெஸ்ட் என்ஜின் என்ன பண்ணும், ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் அக்செப்ட் பண்ணும். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் ப்ரௌசர் கமா ஸ்ட்ரிங் யூஆர்எல். ஓகே, ஸோ திஸ் டெஸ்ட் மெத்தட் கண்டைன்ஸ் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த யூஆர்எல் நம்ம பேராமீட்டரில் வாங்குற இந்த யூஆர்எல் driver.getல போட போகிறோம். driver.getல டைரெக்டாக இந்த டபுள் கோட்ஸில் இருக்கிற யூஆர்எல் எடுத்துருவோம். ஏன்னா இதை எக்ஸாம்பிள் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த யூஆர்எல் driver.getல போடுறான். ஸோ எனக்கு என்ன ப்ரௌசர் நேம்ன்றதும் இன்புட் வந்து பேராமீட்டராக வருது. என்ன யூஆர் லோட் ஆகணுமோ அதுவும் பேராமீட்டராக வருது. இப்போ அந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம யூஆர்எல் ஸ்டில் லோட் ஆகுது. ஏன்னா இந்த 2 இன்புட்டுமே நமக்கு எங்கே கிடைக்குது, பேராமீட்டர் மூலமாக கிடைக்குது. பேராமீட்டர் வேல்யூலாம் எங்கே வருது, எக்ஸ்எம்எல் மூலமாக வருது. ஓகேவா? ஆனால் இன்கேஸ் நான் இந்த ப்ரோக்ராமை டைரெக்டாக ரன் பண்ணுறேன் இப்போ, ஓகேவா, எனக்கு எரர் அடிக்கும், ஃபெயிலியர் 1. ஏன் அப்படின்னா பேராமீட்டர் ப்ரௌசர் இஸ் ரெக்வயர்டு பை டெஸ்ட். ப்ரௌசர்ன்ற பேராமீட்டர் இந்த மெத்தட்ல இருக்கு. தட் இஸ் ரெக்வயர்ட் பை டெஸ்ட் ஆன் மெத்தட் டெஸ்ட் காலேஜ் பட் ஹாஸ் நாட் பீன் மார்க்டு ஆப்ஷனல். புரியுதா உங்களுக்கு? பேராமீட்டர் ப்ரௌசர்ன்றது ஆப்ஷனலாக இல்லை, மேண்டேட்ரியா வேல்யூ எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இன்கேஸ் நம்ம எக்ஸ்எம்எல் மூலமாக ரன் பண்ணலன்னா இதுக்கு வேல்யூ இல்லை. என்ன ப்ரௌசர் என்ன யூஆர்எல் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்கேஸ் பேராமீட்டர் இன்புட் கிடைக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாக நீ ஒரு வேல்யூ எடுத்துக்கோ அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கணும்னா இப்போ இந்த பேராமீட்டர் பக்கத்துலேயே அட் ஆப்ஷனல் அப்படின்னு தேடுங்க. அட் ஆப்ஷனல். ஓகே, பிராக்கெட் ஓபன் பண்ணோம், பிராக்கெட் க்ளோஸ் ஆகும். டபுள் கோட்ஸில் குரோம். ஓகே, அண்ட் இது ஸ்ட்ரிங், சாரி இது டெலிட் ஆகிட்டு இருக்கு, ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் ப்ரௌசர் அப்படின்ற இந்த பேராமீட்டருக்கு முன்னாடி அட் ஆப்ஷனல்னு ஒரு ஓகேவா ஒரு கோடு ரிட்டர்ன் பண்ணி குரோம்னு முன்கூட்டியே அதோட வேல்யூவும் எழுதி வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்எம்எல் மூலமாக ரன் பண்ணல அப்படின்னா, இல்லை எக்ஸ்எம்எல்லையே அந்த பேராமீட்டர் நேம் டேக்லாம் இல்லை அப்படின்னா வேல்யூ இருக்காது பேசிக்காக. கரெக்டாக? அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்லையுமே ஓகே ப்ரௌசருக்கு வேல்யூ இல்லைப்பா, இப்போ என்ன எடுத்துக்கிறது, குரோம்னு டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் கோடே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த யூஆர்எல்லையும் கொடுத்து வைக்கலாம் டிஃபால்ட்டாக. பேராமீட்டரில் வரல அப்படின்னா எடுத்துக்கோ. ஸோ அட் ஆப்ஷனல்ஸில் கமா அட் ஆப்ஷனல்ஸ்
இந்த யூஆர்எல் கொடுத்துருக்கோம். எதுக்கு முன்னாடி? இந்த ஸ்ட்ரிங் யூஆர்எல் பேராமீட்டர். இப்போ இந்த ப்ரோக்ராம் தனிப்பட்ட முறையில் என்னால் ரன் பண்ண முடியும். ஏன்னா குரோமும் யூஆர்எல் வேல்யூவும் பார்த்தீங்களா, இப்போ எப்போ எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? குரோம் இஸ் பீங் கண்ட்ரோல், குரோம் ப்ரௌசர் இது. சரியா? இன்புட் வராததுனால டைரக்டாக அந்த பேராமீட்டருக்கு இந்த ஆப்ஷனில் இருந்து வேல்யூ எடுத்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ கான்செப்ட் வந்து பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ செஷன். அடுத்த டெஸ்ட் என்ஜி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.